friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கிறிஸ்மஸ்க்கு நல்ல ஒரு ஹெவியான மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான லைட்டான வாயில வச்சு அப்படியே கரஞ்சு போற மாதிரியான ஒரு டெசர்ட் பண்ண போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியா நம்ம செய்ய போறோம். இதுல வந்து நம்ம ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்து பண்றதுனால பார்க்க வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாலை காய்ச்சி ரெடி பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துர்க்கேன். இது வந்து 1/2 லிட்டர் பால். இதை வந்து ஒரு பேன்ல மாத்திக்கோங்க. கூடவே 1/2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு பால் வந்து கொஞ்சம் குறையணும். நம்ம வந்து 2 கப் சேர்த்தது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு குறைஞ்சு வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கெட்டியாகி இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து மாற்றி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆறணும். இப்போ அடுத்தது நம்ம வந்து ஜவ்வரிசியை வேக வைக்கணும். நான் இன்னைக்கு வந்து 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் சின்ன ஜவ்வரிசி இருக்கும்ல, அது எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து பெரிய ஜவ்வரிசினாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை நான் வந்து 1 மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். நம்ம வந்து ஊற வச்சு செய்யும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அப்படி இல்லைனா நம்ம வந்து டேரெக்டாக கூட வேக வைக்கலாம். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட டைம் ஆகும், அவ்வளோதான். அதில் நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை உள்ளே சேர்த்துட்டு நான் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் அது வந்து கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வரும்ல, அந்த அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும். இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜவ்வரிசி வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா அப்படியே ஒரு 2 தண்ணி அலசிக்கோங்க. அப்போ வந்து ஒட்டாது, அந்த எக்ஸஸ் ஸ்டார்ச் எல்லாம் போய் ஒட்டாமல் அழகாக வரும். இது வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பால், அதோடு சேர்த்துட்டு கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது அடுத்தது வந்து நம்ம கேரமல் சிரப் தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை கரைஞ்சி ஒரு தேன் கலரில் வரணும். கரிஞ்சிடக்கூடாது. சர்க்கரை வந்து கரிஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பார்க்குறப்போ ஒரு தேன் கலர் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட கலர் டார்க் ஆகணும். ரொம்ப கரியை விட்டுறக்கூடாது நம்ம. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டார்க்கான தேன் கலரில் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து நான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அப்படி இல்லைனா நம்ம எப்போவும் வைப்போம்ல ரவுண்டான பேன், அதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து பீஸ் போடுறதுக்கு இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது ஒரு பாத்திரத்தில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், அந்த முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. அப்படி இல்லைனா நமக்கு வந்து ஏலக்காவோட வாசனை பிடிக்கும்னா நம்ம அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடணும் ஃபஸ்ட் இதை. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல பால், அது வந்து ஓரளவுக்கு நல்லா ஆறி இருக்கும். சூடாக இருக்கும்போது நம்ம சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா முட்டை வந்து வேக ஆரம்பிச்சிடும். அப்புறமா ஒரு மாதிரி திரியாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கலந்து விடுறப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்மளோட கேரமல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்கு மேலே வந்து அப்படியே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த சைஸ் பேனுங்கிறனால நான் வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி வச்சுருக்கேன். ரவுண்டான பாத்திரம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் வச்சு மூடி வச்சுக்கலாம். ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே நம்ம உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு அந்த தண்ணி வந்து இதை கீழே லேசாக தொட்டுட்ருக்கு. மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். 25 நிமிஷம் போல் ஆகும். நான் வந்து 25 நிமிஷம் வேக வச்சுருந்தேன். இதை வந்து பார்க்கும்போதே தண்ணியாக இல்லை, ஓரளவுக்கு ஜெல்லி மாதிரி செட் ஆகியிருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். ஒருவேளை தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ உடனே நம்ம கட் பண்ணிடக்கூடாது, கட் பண்ண முடியாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நமக்கு எப்போ வேணுமோ அப்போ கட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வெளியும் வச்சுக்கலாம். அது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம பீஸ் போட முடியும். நான் வந்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ வந்து அப்படியே அந்த ஓரங்களை வந்து கத்தி வச்சு லேசாக சாஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கவுத்திடலாம். போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அப்படியே அந்த கேரமல் சிரப்பெல்லாம் அப்படியே ஜாலியாக மிதந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அதோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து நமக்கு திகட்டாது, ரொம்ப ஹெவியாக இருக்காது, நம்ம ரொம்ப சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அப்படியே ஒரு லைட்டான ஒரு சூப்பரான டெசர்ட் இது. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு. சாப்பிட சாப்பிட நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கும். டடா, நம்மளோட சூப்பரான ஜவ்வரிசி வச்சு பண்ண புட்டிங் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படியே அந்த கோல்டன் சிரப்போடு சேர்த்து சாப்பிடும்போது எங்கே போச்சுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம ஏற்கனவே கிறிஸ்மஸ்க்கு நிறைய குக்கீஸ் ப்ளம் கேக்லாம் பண்ணதுனால சரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் நான் வந்து இந்த டெசர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரம்புகள் மலரட்டும்.